எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா விநாயகர் சதுர்த்திக்கு வந்து கொழுக்கட்டைலாம் என்னென்ன மாதிரியான கொழுக்கட்டைகள் பண்ணலாம் அப்படிங்கறத ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அம்மணி உருண்டை அப்படின்னு சொல்லலாம், மணி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லலாம். எங்க மாமியார் வந்து உருண்டை உருளி அப்படின்னு சொல்லுவா. உருட்டி உருட்டி பால் பாலா பண்றதுனால அது எப்படி பண்றது அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். விநாயகருக்கு மட்டும் இல்லை, வெத்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து நைட்டு சாப்பாடுக்கே வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் மோர் சாதம் சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன எடுத்து வச்சிருக்கேன், எப்படி மாவு கலர போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 1 டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு 1 கப் மாவு எடுக்கிறீங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாமி இதுக்கும் பண்ணலாம். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே எங்கள் காட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை எப்போவுமே ஒரே மாதிரி சமையல் சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, குழம்பு, ரசம் அப்படி சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியான சாப்பாட்டுக்கே வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து மத்தியானத்துக்கு கொழுக்கட்டை பண்ணிவிடுவோம். தேங்காய் கொழுக்கட்டை, பருப்பு கொழுக்கட்டை, எள்ளு கொழுக்கட்டை, இந்த மாதிரி மாவு கலரி மத்தியானத்துக்கு கொழுக்கட்டை பண்ணிவிடுவோம். நைட்டுக்கு வேணும்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு சாதம், ரசம் அந்த மாதிரி பண்ணிப்போம். மாசத்துல ஒரு நாள் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நைட்டில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி மணி கொழுக்கட்டை பண்ணி சாப்பாட்டுக்கு மத்தியானம் என்ன பண்ணியிருக்கோமோ அது கொஞ்சம் சாம்பார், ரசம் என்ன இருக்கோ அதை பண்ணிவிட்டு கூட வந்து இந்த மாதிரி ஒரு அம்மணி உருண்டை பண்ணி ரொம்ப சூப்பராக இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுக்கு ஒரு மோர் சாதம் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்குவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இந்த மாவுக்கு மேல் மாவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது வந்து கொதிக்கட்டும். இதிலே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நாங்கள் கடையில் வாங்கின மாவுக்கு பண்ணலாமான்னு கேட்டீங்க. எண்ணெய் வந்து இப்போ தண்ணியில் விட போகிறேன். நீங்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வரட்டரிசி மாவாக இருந்தால் எவ்வளோ தண்ணி அப்படின்னு மறுபடியுமே கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு நார்மல் ஸ்பூன் அளவு விட்டுக்கலாம். 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போ இது கொதிக்கட்டும். வரட்டரிசி மாவாக இருந்தாலும் 1 கப்புக்கு 1 கப் தண்ணி வச்சுக்கோங்க. கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, ஈரரிசி மாவை அரைச்சி அந்த ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறதே கொழுக்கட்டை வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அது பண்ணுறதா இருந்தாலும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை ட்ரையான அரிசி அப்படியே கொடுத்து மிஷினில் அரைச்சின்னு வந்தால் அதுக்கு எவ்வளோ மாமி அப்படின்னுமே கேட்டிருக்கீங்க. எத்தனை தடவை சொன்னாலும் ஒரே பதில் தான். 1 டம்ளருக்கு 1 கப் மாவு அப்படின்னா 1 கப் தண்ணி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் எதால தண்ணி மாவு எடுக்கிறீங்களோ அதால் 1 தண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இந்த பக்கம் அடுப்பில் வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா தேவை அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கலாம். ஏன்னா எல்லா அரிசியும் ஒரே மாதிரி இருக்காது. சில சமயங்களில் வந்து கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் பழைய அரிசியாக இருந்ததுன்னா. அதுக்குமே வந்து நான் அதனால் சொல்லியிருக்கேன். புது அரிசியாக இருந்ததுன்னா சீக்கிரம் கொலன்னு கையில் ஒட்டுற மாதிரி ஆகும். இதெல்லாம் தான் நீங்கள் அதுக்கப்புறம் அரைச்சி கலர்றது மெத்தட் பண்ணி காமிங்கன்னு சொல்லி அதுவுமே கேட்டிருந்தீங்க. பட் பண்ணலாம். நான் வீடியோக்காக மட்டுமே பண்ண முடியுமா தவிர யாருமே எங்கள் காட்டில் வந்து அது விரும்புறதில்ல. கொஞ்சம் ஆறிடுது அப்படின்னா அந்த கொழுக்கட்டை வந்து இந்த மேல் மாவு வந்து இந்த மாதிரி படு மாவில், அதாவது இந்த மாதிரியான மாவை கொட்டி கலரி பண்ணுறோம் இல்லையா, இந்த மாவில் வந்து பண்ணும்போது எப்போவுமே இப்போ ராத்திரி பண்ணுறோம், காத்தால மத்தியானம் எப்போ பண்ணினாலுமே ரொம்ப நாளைக்கு ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். நான் ஒரு தடவை பண்ணின போது அது வந்து கொஞ்சம் ஆறிடுது அப்படின்னா அந்த மேல் மாவு வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது இவாளுக்கெல்லாம். அதனால சாப்பிட்றதுக்கு அதை யாருமே விரும்பலைங்கிறதுனால தான் நான் வந்து அதை பண்ணி காமிக்கல. இப்போ நமக்கு தண்ணி வந்து நல்லா கொதிச்சுடுது. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மோட மேலே வந்து இறக்கி வச்சுக்கலாம். அடுப்பு மேலே வச்சு கலரணும் அப்படிங்கிறது இல்லை, கீழே இறக்கி வச்சு கூட கலரிக்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சுடுது இல்லையா. இப்போ நான் வந்து 3 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ இதோட சேர்த்துடலாம். எப்போவுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் மாவும் கூட எக்ஸஸாக வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம வந்து கொஞ்சம் போட்டுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் அடுப்பில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் தேவை அப்படின்னா பிக்னஸ் இதால் கரண்டியால் எடுத்து விடுங்க. பாத்திரத்தை கிடிக்கியோ துணியோ பிடிச்சி எடுக்கும்போது கீழே கொட்டிட்டோம்னா கஷ்டம். அதனால் கரண்டியால் எடுத்து கூட விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பிளைனாக கலரி 2 மெத்தட் பண்ணிக்கலாம். நான் ஏன் இந்த மாதிரி பிளைனாக கலரி இருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இதையே கலரும் போது சில பேர் மணி கொழுக்கட்டை காரம் போட்டு நம்ம பண்ண போகிறோம். இதிலே வந்து ஸ்வீட் கொழுக்கட்டையும் பால் கொழுக்கட்டை பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாவில் தான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வெறும் கார கொழுக்கட்டை மட்டுமே நீங்கள் காரம் போட்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த தண்ணியை கொதிக்கிற போதே இதில் வந்து தனி மிளகாய் இப்படி சேர்த்துருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா அதோட சேர்த்துட்டு நீங்கள் வந்து மாவை கலரிடுங்க. கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணியில் பெருங்காயப்பொடி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதிலே வந்து
காரப்பொடி உங்களுக்கு தேவையான அளவுக்கு, ஒரு டம்ளர் மாவு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் காரம் எவ்வளோ தேவை அப்படின்னு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நீங்கள் காரப்பொடியை போட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் வந்து கலர்ற போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து பெரும்பாலும் அந்த மாதிரி போடுறதில்ல. தனி மிளகாய் இப்படி போடும்போது இந்த பக்கம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சமாக ஒரு கரண்டி மட்டும் நான் தண்ணி விட்டுருக்கேன். வெறும் தனி மிளகாய் இப்படி மட்டும் போட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாட்டாக சுள்ளுன்னு இருக்கும். அதனால யாரும் நாங்கள் அதை விரும்புறது இல்லைங்கிறதுனால நான் வந்து அந்த மாதிரி பண்ணுறதில்ல. தனியாக அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பண்ண போகிறேன். இது மெத்தடில் நீங்கள் மாவு கலரிட்டு இதை வந்து பாதி பால் கொழுக்கட்டைக்கு எடுத்துக்கலாம், பாதி வந்து காரம் போட்ட கொழுக்கட்டை கூட பண்ணிக்கலாம். நம்மளால் பூர்ணம் பண்ணி பெருசாக கொழுக்கட்டை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண முடியலன்னு நினைக்கிறவா இந்த மெத்தட் கொழுக்கட்டை கூட உங்களுக்கு ஒரு பாலில் நம்ம பண்ணின பால் கொழுக்கட்டை வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோட சேர்த்து கூட அந்த லிங்கும் வந்து கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஒரு பால் கொழுக்கட்டையும் இந்த மாதிரி காரம் போட்ட மணி கொழுக்கட்டை ரெண்டையுமே பண்ணி கூட நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக கலரியாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து மூடி வச்சிட போகிறோம். மேலாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அப்படியே தட்டு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நார்மலாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் சூடு ஆறிடும். அதுக்கப்புறமா இழுத்து லேசாக தண்ணியும் எண்ணெயும் தொட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசைக்க போகிறோம். இப்போ இதை அப்படியே வந்து மூடி வச்சுடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி 2 மெத்தட் பண்ணும்போது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நாம இந்த மாதிரி ஒரு வெதுவெதுப்பான சூடுக்கு வந்தோடனே நம்ம கை வைக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு சூடு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அப்படியே நம்ம வந்து லைட்டாக வந்து ஒன்று வெதுவெதுப்பான வெந்நீர் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டர் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து தண்ணி கையால் எடுத்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. லேசாக கை ஈரப்படுத்தினா கூட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாவு பிசைறதுக்கு முன்னாடி இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருங்க. அடுப்புலையும் வந்து வேக வைக்கிறதுக்கு கடாயில் வந்து சிம்மில் வந்து தண்ணி வச்சுருங்க. நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது ப்ரீத்தில் வச்சா கூட நீங்கள் குக்கரில் தண்ணி வச்சு ரெடியாக வச்சுட்டிங்கன்னா அது சூடு ஏறும்போது உடனே வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் வேகிறதுக்கு. அதனால தான் நம்ம இதை உருட்டுற நாடியில் சிம்மில் வைக்கிற போது கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ரெடி ஆகிடும். கொழுக்கட்டைக்கு மணி இல்லாமல் பிசைகிற அளவுக்கு ரொம்ப ஃபைனாக இதை பிசைகிறதுக்கு அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியாக வந்து கொஞ்சம் அங்கே எங்கே உருண்டையாக இருந்தாலும் தப்பு இல்லை. கொழுக்கட்டை மாவுனா ரொம்ப இழுத்து ஃபைனாக பிசைவோம் இல்லையா, அந்த அளவுக்குலாம் பிசையணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு ஓரளவுக்கு அந்த மாவில் வந்து உப்பு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக இழுத்து பிசைஞ்சாலே போதும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம். இப்போ கையில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் தடவிட வேண்டியதான். சின்ன சின்னதாக வந்து பால் நம்ம உருட்டிக்க போகிறோம். ஒரு சீடை அளவுக்கு உருட்டிக்கலாம். இது வந்து பசங்கள்கிட்ட கொடுத்தா கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா அவள் வந்து உருட்டி வச்சிருவா. இது மாதிரி உருட்டி அப்படியே டேரெக்டாக போடும்போதே 2 டம்ளர் மாவு கலர்னா கூட தாராளமாக வந்து இது ஒரு 3-4 பேர் சாப்பிட்லாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக பார்த்து ஒரு சீடை உருட்டுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு கிளி இந்த மாதிரி எல்லா குழியிலையும் வந்து இந்த மாதிரி ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துடணும். ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும். நமக்கு வந்து பருப்பு கொழுக்கட்டை அந்த மாதிரி வேகிறதுக்கு தான் நமக்கு டைம் எடுக்கும். இது ஏற்கனவே மாவு வந்து வெந்நீரில் தான் நம்ம வந்து கலரி இருக்கோம் அப்படிங்கிறதுல ஆல்ரெடி இது பாயில் ஆகிருக்கு. லைட்டாக வந்து அப்பப்போ உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியோ எண்ணெயோ வந்து கையில் தொட்டி இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு ஒட்டாமல் நல்லா எடுக்க வரும். ஒரு 2-3 பேராக சேர்ந்து உருட்டும் போது சீக்கிரமாக ஆகிடும். 2 தட்டு இட்லி தட்டில் வைக்கிறதா இருந்தால் கூட அட் அ டைமில் கொஞ்சம் 2 பேராக சேர்ந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். 2 மெத்தட் கொழுக்கட்டையாக, அதாவது இதையே பால் கொழுக்கட்டையும் இதையே கார கொழுக்கட்டையும் அந்த மாதிரி பண்ணணும்னா இந்த மாதிரி மாவு வந்து ப்ளைனாக கலரிடணும். நீங்கள் வெறும் காரம் போட்டு மட்டும் எங்களுக்கு போகிறோம் அப்படின்னா கூட தனி மிளகாய் இப்படி போட்டு மாவு கலரும் போது கலரிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி லாஸ்ட்டில் தான் வந்து தாளிச்சு கொட்டி என்ன மாதிரி மெத்தடில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். பெரும்பாலுமே நான் வந்து மாவில் தனி மிளகாய் இப்படி போட்டு பண்ணுறதே இல்லை. ஏன்னா எங்களுக்கு யாருக்கும் வந்து அதுதான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அது பண்ணுறதில்ல. இதுக்கு வேறு மெத்தடில் காரம் போட்டு எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம இப்போ இதை உருட்டிட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை தட்டு ஃபுல்லாக உருட்டினோம். இதில் வந்து இட்லி தட்டில் எப்பவும் போல் கடாயில் வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டு பண்ணும்போது நம்ம வந்து பார்க்கலாம். எல்லாத்தையும் வந்து வேக வச்சு எடுத்துட்டோம். கடாயில் வந்து எந்த கடாயில் வந்து வேக வச்சு எடுத்துருக்கோமோ அதையே வந்து அலம்பிட்டு சூடு பண்ணி அதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். சூடாயில் இருக்கு. இந்த மாதிரி வேக வச்சு ஆவி காமிச்சு எடுத்தோம் இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உதிராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தனித்தனி பால்ஸாக வந்து நம்ம எல்லாத்தையும் உதுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ அதுக்கு என்னென்ன சாமான் போட போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு
1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்க போகிறோம். இப்போ கடுகு வெடித்த உடனே அதில் வந்து அடுத்தது பெருங்காய பொடி போட்டுக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி இட்லி மிளகா அப்படி போட்டு தான் பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு இதெல்லாம் தாளித்து கொட்டவே வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே இதுலேயும் பெருங்காய பொடி இருக்குது. இருந்தாலும் கொஞ்சமாக மேலே வாசனைக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக இந்த எண்ணெயில் பொரிச்சது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வந்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போட்டுக்கிறேன். இந்த எண்ணெயிலே வந்து நம்ம அப்படியே மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கலருக்காக. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்தது கொஞ்சமாக வந்து வாசனைக்கு கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து மாவுலேயே வந்து உப்பு போட்டு கலரி இருக்கும். ஒருவேளை அந்த மாவில் வந்து உப்பு கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா எப்படி இருந்தாலும் இட்லி மிளகா அப்படியில் உப்பு இருக்கும் இல்லையா, நமக்கு அதே வந்து போரும். ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் நம்ம வந்து இதை அப்படியே இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வந்து பரட்டி விட்டுடுங்க. இந்த எண்ணெயில் மஞ்சப்பொடியோடு சேர்த்து இந்த மாதிரி பரட்டி விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நல்ல ஈவனான கலர் கிடச்சிடும். இப்போ மேலாக இதில் இட்லி மிளகா அப்படி போட்டுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற பொடி வந்து எவ்வளோ காரம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவை அந்த மாதிரிங்கிறதையும் பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். இதுலேயே வந்து நம்ம வந்து கடலை பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் போட்டுருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தேங்காய் உண்டா? இதுக்கு வந்து தேங்காய் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் திருகி போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பிடிக்குங்கிறவா போட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் போடுறதில்ல. தேங்காய் போட்டு சாப்பிடும்போது சில சமயங்களில் நமக்கு நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குங்கிறதுனால நான் வந்து இட்லி பொடியோட விட்டுடுவேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் தேங்காய் பொடி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் பொடியே வந்து சில பேருக்கு தெரியும். தேங்காய் பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியும். இதே தான் தேங்காய் வந்து நம்ம தேங்காயை வந்து கொப்பரைக்காயாக இருந்தால் எடுத்து திருக்கிட்டு மிக்சியில் போட்டு ஓட்டிட்டு அதை அப்படியே லேசாக வறுத்துக்கலாம். இதே பெருங்காயம், காஞ்ச மிளகாய், கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு வறுத்து நான் அது ஒரு தனியாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். அந்த மாதிரி தேங்காய் பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கடுகு, பெருங்காய பொடி, கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடியை போட்டுட்டு இந்த கொழக்கட்டையும் இந்த அதை வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருடியும் வந்து இதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேலாக தேங்காய் பொடியை போட்டு ஒரு கலரிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் போட்ட மாதிரியும் ஆகிடும். இப்போ நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓவர் காரமும் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. தனி மிளகாய் இப்படி மாவு கலரும் போது கலரும் இல்லையா, அதில் வந்து உள்ளுக்குள்ளேயும் காரம் ஊறி இருக்கும். ஆனால் தனி மிளகாய் இப்படி போட்டு பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இட்லி மிளகாய் அப்படி போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவா. இப்போ இட்லி பொடியில் இருக்கிற உப்பு, காரம் இதுவே வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப நாள் வேக வைக்கணும், வதக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் ஆவி காமிச்சு எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் இப்போ அப்படியே கலையில் முடிச்சாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப கலர்ஃபுல்லாகவும், ரொம்ப டேஸ்ட்டாகவும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாவு கலரிட்டு கொஞ்சம் பால் கொழக்கட்டை, கொஞ்சம் வந்து இந்த மாதிரி இட்லி பொடி போட்டு நீங்கள் வந்து ஒரு கார கொழக்கட்டை இந்த மாதிரி பண்ணி கூட விநாயகருக்கு நிவேத்தியம் பண்ணலாம். ரொம்பவே விசேஷம், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.